அந்த உண்டி வெள்ளையும் இப்படி இருக்கும், அதை இழுத்து பிடிச்சி அடிக்கணும். நான் சொல்றேன் இந்த 2 விரல் வேற என்ன, அதனால மாத்திக்கிறேன். ஏன்னா உண்டி வெள்ளை இப்படி இருக்கும், ரொம்பவே வேணாம். ஒரு படத்தில் நடிச்சாலே அப்படியே தலையை தூக்கி விட்டு ஹாய் அப்படின்னு போயிட்டு இருக்கான். ஒரே ஒரு படத்துல எல்லாரும் தமிழ்நாட்டில் என்னோட ஹேர் ஸ்டைல பிடிச்சிட்டு அப்படின்னா ரசிச்சதுன்னா எனக்கு அவரோட ஹேர் ஸ்டைல் பிடிச்சிருக்கு. அவரு சொல்றாரு யுவர் ஹேர் ஸ்டைல் बहुत अच्छा है, बहुत अच्छा प्यार द प्यार मोहब्बत इश्क है दिल में अंदर छाए. யாரு எதை மாத்துறாங்களோ இல்லையோ, புதுசு அத்தனை சட்டை மாத்துறது ஒருத்தர் பிறக்கணும். சட்டசபையில அவன் பிரச்சனைன்றான், சட்ட பையவே இவருக்கு தான் பிரச்சனை. இந்த படத்துல ஒரு நாயகனா நடிக்கணும்னா டிஆர் பேசுவாரு, அவர் வசனம் பேசுவாரு, இது பண்ணுவாரு, அவருக்கு ஒரு இது இருக்கு, அவர் நடிக்கிற படத்துல நான் நடிக்கலான்னு பல பேருக்கு தயக்கம், பல பேருக்கு கதையை சொன்னதுமே மயக்கம், ஆனா பல பேருக்கு கலக்கம். ஆனா இந்த கதையில அண்ணன் டிஆர் ஒரு நல்ல கலைஞன், நல்ல மனிதன், எல்லாத்துக்கும் மேல நல்ல ஒரு தமிழன், நல்ல ஒரு தோழன், அவரை நான் புரிஞ்சு வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு இந்த கதையில நான் 3 நாள் நடிக்க முடியும்னு தன்னம்பிக்கையோடு நடிச்ச ஒரு விஜய் சேதுபதி. அதுன்னு அவரு அடுத்த அட்ராக்ஷன். அதனாலதான் பண்ணல. ஏன்னு கேட்டா ஒரு படத்தில் நடிச்சாலே அப்படியே தலையை தூக்கி விட்டு ஹாய் அப்படின்னு போயிட்டு இருக்கான். ஒரே ஒரு படத்துல சூதுகவு நடித்தாலும் சரி, தமிழுக்கு அத்தனை படங்களை வெற்றி பெற்ற பிறகு ஒரு தொலைக்காட்சி நிறுவனத்துக்கு நான் ஏதோ ஒரு இதுக்காக போறேன். அப்ப மேல இருந்து போயிட்டு வரேன், என்கிட்ட ஒரு பையன் கையெழுத்து ஆட்டோகிராஃப் பண்ணு கையெழுத்து கேட்டார். அது யாருன்னு கேட்டா, இத்தனை படங்கள் நடிச்சு பேரும் புகழும் நேம் அண்ட் ஃபேம் வாங்கின ஒரு கதாநாயகன் என்ன தன்னடக்கமா என்ன ஒரு பண்போட என்கிட்ட அப்படிப்பட்ட விஜய் சேதுபதினு சொல்லக்குள்ள எனக்கு எவ்வளவு கம்ஃபர்டபுளா இருந்திருக்கும். அதனால இந்த படத்துல நன்றி. ஆக இதெல்லாம் அதே மாதிரி சுபா ஒரு பழம்பெரும் பெரிய எழுத்தாளர், அப்புறம் ஒரு யூத் நம்ம கபிலன் வைரமுத்து, அவங்க 2 பேரும் அவங்களுடைய இப்படிப்பட்ட இவர்களோட ஒரு டிராவல் ஆகும்னா ஒரு இது படத்துல. அதே மாதிரி இருக்கக்கூடிய யூனிட்ல இருக்கிற ஒவ்வொருத்த பத்தி நான் சொல்லணும். மடனா செபஸ்டியன் சொன்ன மாதிரி அந்த பெண் ஒரு தன்னுடைய லாங்குவேஜ், அந்த அம்மா தமிழ்ல அதிகமா பேசாட்ட கூட அந்த டயலாக சொன்னு உள்வாங்கிட்டு, சார் நான் சரியா தமிழ் பேசுறேன்னா அவரு இயக்குனர் அவ்வளவு அழகா சொல்லித்தராரு. அதை உள்வாங்கிட்டு அவ்வளவு சின்சியாரிட்டியா இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு ஹீரோயினை செலக்ட் பண்ணி அந்த இது. அதே மாதிரி நம்மளோட ஸ்கைவாக்கர் சைக்கிள் அவரை பத்தி நான் சொல்லி ஆகணும். அயன்ல எனக்கு அவர் ஆகாஷ் சைக்கிளா தெரியாது, கமலேஷா மட்டும்தான் மக்கள் அத்தனை பேரும் பார்த்தாங்க. அவரு என்னோட நடிச்ச எல்லாரும் தமிழ்நாட்டில் என்னோட ஹேர் ஸ்டைல பிடிச்சிட்டு அப்படின்னா ரசிச்சதுன்னா எனக்கு அவரோட ஹேர் ஸ்டைல் பிடிச்சிருக்கு. அவரு சொல்றாரு யுவர் ஹேர் ஸ்டைல் बहुत अच्छा है, बहुत अच्छा. அந்த ஆக்ஷன் அவரோட ஸ்டைல், அது ஆக்ஷன் அவர் டைலாக் என்ன நைஸ். படத்துல மிரட்டர் கேரக்டர் அப்படி இப்படிப்பட்ட ஒரு அவரோட ஒரு பொண்ணதா இருக்கட்டும். அது எல்லாத்துக்கும் மேல என்னதான் இது பண்ணாலும் மியூசிக் ஒரு படத்துக்கு இது தனி ஒரு நிலை, தன் தனித்தன்மையை இந்த நிறுவனத்துக்கு தன்னுடைய இது பண்ண ஹிப்ஹாப் தமிழா அவர் பாட்டு. நான் கூட இந்த பாரதியார் பாட்டை என்ன பண்ண ரொம்ப இது, அந்த பாட்டுல பாரதியார் பாட்டை ஒரு வாரம் மிக்ஸ் பண்ணிருக்கோம். அது நீங்களும் விஜய் சேது எல்லாரும் இது பண்ண பாட்டை விஷுவலா பாக்குறேன். உண்மையில ஹேட்ஸ் ஆஃப் டு கேவி ஆனந்த் அண்ட் மிஸ்டர் ஹிப்ஹாப், எக்ஸ்ட்ராடினரி. ஏன்னு கேட்டா நான் கபிலன் வைரமுத்து எழுதுற பாட்டே இல்லை. இப்ப நான் ஹாப்பி ஹாப்பி நியூ இயர் பிரச்சனைலாம் ஒரு ஓயாம வேலை செஞ்ச கிழிஞ்சிடும் ராயரை விட அந்த முண்டாசு கவிஞனோட முரட்டு கவிஞர் முண்டாசு கவிஞர் முத்தமிழை உச்சரித்த அந்த பச்சை தமிழன் பாரதியின் பாட்டை எடுத்து அதை திரையில மின்ன வச்ச அந்த விதம் இருக்குல்ல, அதுக்கே ஹேட்ஸ் ஆஃப் டு கேவி ஆனந்த், ஹேட்ஸ் ஆஃப் டு ஏஜிஎஸ். அது ஒன்றுதான் எனக்கு ரொம்ப ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு அதை சொல்றேன். இந்த கமர்ஷியல் பேக்கா இருக்கக்கூடிய ஒரு இதுல இப்படி ஒரு இது, அதோட கட்டிங் பாக்குற எடிட்டிங் உண்மையிலேயே ஆண்டனி ஹேட்ஸ் ஆஃப். உங்களுடைய இப்படி ஒன்னு சொல்லிட்டே இருக்கலாம். இப்படி படத்துல பார்த்த ஒரு ஆர்ட் டைரக்டரா இருக்கட்டும், ஒரு ஹீரோயினா இருக்கட்டும், அதை விட படம் முழுக்க சீரியஸா ஒரு களத்தை எடுத்துக்கிட்டே போறாரு. நான் கைவியான சட்ட காதல் ஒன்று கடிச்சுட்டே இருந்தேன். சார் லவ் வேணும் சார், ஆனானப்பட்ட டைட்டானிக்கே இருந்தாலும் சரி சார், அண்டர் கரண்ட் லவ் இல்லைன்னா சரியா வராது சார். நான் இதெல்லாம் பேசுறது ஃபைட்டு கிட்டு எல்லா கமர்ஷியலும் இருக்கு சார், லவ் வேணும் சார். இந்தியில சொன்ன அவர் இவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுவேன். நம்ம ஸ்கைவாக்கட்ட பியார் த பியார்
मोहब्बत इश्क है दिल में अंदर छाया அது சொல்ல அந்த லவ் அந்த ஒரே ஒரு ஆக்சிஜன் பாட்டு படத்துக்கு ஆக்சிஜன் இளைஞர்களுக்கு ஆக்சிஜன் கொடுக்கக்கூடிய ஒரு பாட்டா அதோட விஷுவல்ஸ் எல்லாம் பார்க்கல மிரட்டுது. ஆக படத்துல என்னென்ன வேணுமோ அத்தனையும் இருக்கு. இல்ல யார் பேராவது மேடையில் இருக்கக்கூடிய யாரு பேரும் விடுபட்டு இருக்க மாட்டேன் விடலன்னு நினைக்கிறேன். அதனால எல்லாரையும் பத்தி சொல்லிட்டேன். அதனால எனக்கு இந்த படத்துல இன்னொன்னு நான் பெருசா ஒரு ஜாயின் ஃபோர்ஸ் இந்த படத்தோட டைட்டில் இருக்கு பாருங்க. அவருடைய தமிழ் உணர்வு எனக்கு பிடிக்கும். அயன் என்று சொன்னால் அதுலயும் ஒரு பொருள். கோ என்று சொன்னால் மன்னனா, கோ என்று சொன்னால் கோமாதாவா, பல பொருள் பன்பொருள் வைத்து ஒரு மென்பொருள் இலக்கணத்தை சொல்லக்கூடிய ஒரு கவிஞர், ஒரு இயக்குனர். அப்படிப்பட்ட அவர் இதற்கு கவன் என்ற தலைப்பு வைத்தார். இந்த தலைப்புக்கு அவர் எடுத்துக்கிட்ட பல நாள் டைட்டிலே வைக்கல. இந்த படத்தோட பிஆர் நிக்கில் முருகன் கூட ஏன் என்ன அவரு நிக்கில் முருகன் நல்ல நண்பர் பப்ளிசிட்டி ஸ்டார்ட் பண்ண மாட்டீங்களா சார்? டைட்டிலே வரல, இப்படி ஸ்டார்ட் பண்றது என்ன? அது பாத்தீங்களா, நாங்கெல்லாம் டைரக்டர், அவர் ஒரு ஆட் பிலிம் டைரக்டர் கிருஷ்ணா இருக்கிறாரு, நான் ஒரு கேவி ஆனந்த் ஒரு டைரக்டர் இருக்காரு, நாங்க எங்களே டைரக்ட் பண்ணிட்டு ஒரு பின்னாடி ஒரு பார்ட்டி. ஏன்னா யாரு எதை மாத்துறாங்களோ இல்லையோ புதுசு அத்தனை சட்டையை மாத்துறது ஒருத்தர் பிறக்கணும். சட்டசபையில அவன் பிரச்சனைன்றான், சட்ட பையன் இவருக்கு தான் பிரச்சனை. அப்படி ஒரு அருமையான பிஆர்ஓ. அவரை பத்தி சொல்லணும்னு வச்சுங்க, எல்லார பத்தி சொன்னீங்க தலைவர் சொல்லவே இல்லை தலைவர் அப்படின்னு ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடும். ஒரு மேட்ரு ரொம்ப மனப்பூர்வமான சொல்லணும்னா, நான் வெளிக்கம்பெனிலே போய் நடிக்க மாட்டேன். நான் எல்லாமே சொந்த தான், கதை திரைக்கதை வசனம் பாடல்கள் இசை ஒளிப்பதிவு நாம எல்லாம் பண்ணிட்டு, நான் என் படத்துல நடிக்கணும்னா தப்பா எடுத்துக்காதீங்க. நான் ஒரு 100 சொச்ச வாய்ஸ் மிமிக்ரி, என்னோட மிமிக்ரி டேலண்டா அதை பயன்படுத்துறாரு படத்துல. என்னோட மிமிக்ரி டேலண்டே அவர் பயன்படுத்துறாரு. என் படத்துல நான் போய் எல்லாத்தையும் பண்ணிட்டு மேக்கப் லைட் எல்லாம் போட்டுட்டு, மேக்கப் கூட போட மாட்டேன், டச்சப் போட மாட்டேன், விடிய எல்லா லைட்லாம் போட்டு இங்க லெப்ட்ல இருந்து ட்ராலி போட்டியா இங்க வச்சு அந்த லைட் வச்சு போயிட்டு அந்த டைலாக் நானே என் டைலாக் அப்படியே பேசி ஆக்ட் பண்ணிட்டு வருவேன். அவரு படத்துல தான் என்ன ஃபுல்லா ஒரே ஷாட், ஒரே ஒரு சீனு, அதுக்கு அத்தனை ஆங்கிள் வைப்பாரு, அத்தனை ஆங்கிள் எடுப்பாரு. எனக்கு அது மேல வருத்தமே இல்லை. ஏன்னா நான் 33 மாநில 34 ஆங்கிள் ஒவ்வொருத்தரையும் வச்சு எத்தனை நாள் யாரெல்லாம் நோக வச்சிருப்பேன்னு அப்பதான் யோசிக்க ஆரம்பிச்சேன். அது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு அவர் நினைச்சதை எடுக்கக்கூடிய ஒரு இயக்குனர். அதுதான் அவருடைய பலம். அவருடைய பலமே தான். அதுக்காக போராடுறாரு. அந்த உழைப்புடைய பலனை ஃப்ரேம்ல பார்த்தேன். The frame, அவரோட fame, only because of the frame, each and every frame. அதுதான் இந்த படத்துல அவர் எடுத்து இந்த கதைக்களம் அற்புதமானது. அந்த கதைக்களத்துக்குள்ள என்ன கொண்டாந்தது விதம் அற்புதமானது. அதுல எல்லாத்துக்கும் மேல இந்த படத்துல நான் ஒர்க் பண்றதுக்கு கம்ஃபர்டபுளா காரணம், என் பையன் கூட வெளிக்கம் எல்லாம் அப்பா நீ சொந்த படமே எடுத்துறீங்க, ஏதாவது எப்படி முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போன் பண்ணும் போதெல்லாம் என் பையனோட வல்லவல்ல வேலை செஞ்ச வெங்கட் தான் இங்க ப்ரொடக்ஷனுடைய பெரிய தூண். அவர் தான் எக்ஸிக்யூட்டிவ், ஆல் இன் ஆல் அவரு தான். அவர் கூட இருக்கிற லோகு. இந்த கம்பெனியில ஒவ்வொரு நாள் ஷூட்டிங்கும் இந்த டோட்டல் யூனிட் என நடத்தின விதம், இப்படி எனக்கு ஒரு மரியாதை, அந்த ராஜ மரியாதை, இந்த முதல் மரியாதை கொடுத்த ஒரு கம்பெனி பார்க்கவே முடியாது. வெங்கட் லோகு 2 பேரும் என் பையன் போன் பண்ண கூட அப்பா நாங்க பாத்துக்கிறோம். அந்த அதாவது ஒரு செட்டுல போய் எனக்கு பிலிம் சிட்டியில ஷூட்டு, நான் போறேன் காலையில, செட்டுக்குள்ள இருந்து தன்னை ஒரு பணம் படைத்ததெல்லாம் மறந்து நல்லவன டிஆர் சார் என்ன 3 அவரோட சார் கல்பத்தியாக ஓடி என்ன ரிசீவ் பண்ணாரு பாருங்க. அந்த ஒரு குணத்துக்கே அவருடைய அந்த அன்புக்கே, அந்த அன்புக்கும் அந்த பண்புக்கும் இந்த படம் ஒரு பெரிய இதா இருக்கும். அவர் வச்ச டைட்டில் என்னன்னு கேட்டா, அதாவது சொன்ன கல்பாத்தி, டி ராஜேந்திரன் தமிழ் பேசுவேன், டி ராஜேந்திரன் இருப்பது சொல்பாத்தி, இந்த சொல்பாத்தி கட்டி ஜெயிக்கக்கூடிய என்னை இந்த கல்பாத்தியோடு இணைத்த பெருமை கேவியானதுக்கு சேரும். அயன் என்று வைத்தார், அநேகன் என்று வைத்தார். இந்த படத்துக்கு கவன் சொல்லக்கூட ஏன் இந்த தலைப்பு பல பேருக்கு மலைப்பு. ஆமா, பெரிய பெரிய கையில வச்சிருப்பான் AK-47 துப்பாக்கி வச்சிருப்பான், வில் வித்த வச்சிருப்பான். அதெல்லாம் மீறி ஒரு அதாவது வல்லவனுக்கு புல்லு ஆயுதம் என்று சொல்வதை போல ஒரே ஒரு கவன் கிட்டிப்புல், அந்த உண்டி வில்,
அதுல வந்து கெல்டப்பட்ட வச்சு அடிச்சா அந்த கல்லு குறி தப்பாது, வச்சா குறி வச்சா குறி. அதில் இருக்கும் ஒரு அது பறக்கக்கூடிய தெறி, அதில் இருக்கும் வெறி, எதிரிக்கு கிழிஞ்சிடும் கறி. அந்த அளவுக்கு இருக்கும் குறி. அதுதான் இந்த உண்டிவில், அதான் கவன். இந்த கவன் என்று சொன்னால் அது வந்து தீராஜ் எப்படி இருந்தாலும் அர்ஜுனன் என்று சொன்னால் வில்வித்தை, தீராஜேந்திரன் என்று சொன்னால் சொல்வித்தை, வில்வித்தைக்காரனாக சொல்வித்தைக்காரனாக இருந்த என்னை இந்த உண்டிவில்லை கையாளக்கூடிய கல்வித்தைக்காரனாக ஒரு ஜாயின் போர்ஸா என்னையும் விஜய சேதுபதியும் அந்த உண்டிவில்லையும் அவர் இப்படி இருக்கும், அதை இழுத்து பிடிச்சி அடிக்கணும். நான் சொல்றேன் இந்த 2 விரல் வேற என்ன, அதனால மாத்திக்கிறேன். ஏன்னா உண்டிவில்னா இப்படி இருக்கும், ரொம்பவே வேணாம், எப்படி இருக்கும், அதுல பிடிச்சி இழுத்து பிடிச்சி அடிச்சா கல்லு வச்சு அடிச்சா குறியா போகும். அப்படி ஒரு கல், அந்த அதுல கூட 2 வி என்று சொன்னால் விஜய் சேதுபதி ஃபார் விக்டரி. ஆனா டி ராஜேந்திரன் விஜய் டி ராஜேந்திரன் இப்ப வெறும் டி ராஜேந்திரன் தான். இந்த 2 பேரையும் சேர்த்து விஜய் என்றாலே வெற்றி. அந்த விஜயத்தை பெற இவர் இந்த கவன் என்ற தலைப்பை வைத்து முயற்சி செஞ்சிருக்காரு. இந்த கவன் எல்லாருடைய கவனத்தையும் திருப்பும்.